அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. வீடியோ போட்டு கொஞ்சம் டைம் டியூரேஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம ஏஎல்பியை பற்றி, நம்ம குருநாதரை பற்றி கொஞ்சம் அவதூறாக மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அந்த காய்க்கிற மரம் தான் கல்லடி படும் அப்படின்வாங்க. குலைக்கிற நாய் கடிக்காது. அந்த மாதிரி தான் நம்ம எதுவுமே வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர் நல்லா சரியான பாதையில் போயிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். ஆச்சுங்களா? அந்த விமர்சனம் பண்ணுறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம். அதனால் அதை பற்றிலாம் யாரும் வந்து எந்த விதமான ஒரு கலக்கமும் பட வேண்டாம். நம்ம வேலையை பார்த்துருக்கோம். அதனால தான் அட்சய லக்ன பദ്ധதி வந்து இவ்வளவு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ மாணவர்கள் உலகம் பூரா இருந்து படிச்சு ஜோதிடராக இருக்காங்க. ஸோ இந்த பெருமையெல்லாம் நம்ம குருநாதருக்கே போகும். அதாவது இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்துச்சு. நடக்க போகிறது வந்து யார் வேணா அனுமானிச்சு சொல்லிடலாம் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்வு, அதாவது நம்ம டைம் மிஷின் காலத்தை வந்து பின்னோக்கி போய் நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஆய்வு பண்ணும்போது சரியா வரணும். அதான் விதி. நடக்க போறதை வந்து நம்ம துல்லியமா கால அளவுகளோட வித் டைம் டியூரேஷன் சொல்லும்போது ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்வு வந்து கரெக்டா அதே மாதிரி சரியா வரணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து உதாரணமா இந்த ஜாதகத்தை போடுவோம். இந்த நிகழ்வு என்னன்னாக்கா, இது வந்து ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்வு 2022 6ஆம் தேதி. இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வச்சுங்களா. இது என்ன நிகழ்வு அப்படின்னாக்கா, அந்த ஏப்ரல் மாதம் 2022 அன்னைக்கு இந்த ஜாதகர் வந்து எதிர்பாராம திடீர்னு வந்து ஒரு வீடு வாங்கிட்டார். இதுதான் நிகழ்வு. நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பின்னோக்கி போய் காலத்தை வந்து ஆய்வு செஞ்சு அது சரியா இருக்கான்னு நம்ம ஆய்வு பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு நடந்த நிகழ்வு வந்து 6/4/2022 வீடு வாங்கியிருக்காரு எதிர்பாராத விதமா. ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீனம். வயதுக்குரிய அட்சய லக்னமா சிம்மம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருங்க? சூரிய பகவான். அவர் எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டில் பாக்கியாதிபதியா இருக்காரு. வச்சுங்களா. அந்த சமயத்தில் அவருக்கு ஏகும் நட்சத்திரம் என்ன போயிட்டுச்சுன்னா, மகம் 4 போயிட்டு இருந்துச்சு. நட்சத்திராதிபதி யார்? கேது பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு 11ல் லாபஸ்தானத்தில் இருக்காரு. 11 அப்படின்றது உபரி வருமானம், லாபம், மகிழ்ச்சி எல்லாமே. சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு. அப்ப நம்ம ஏஎல்பி ரூல் படி சனி பகவான் 10ல் போகும்போது வீடு, வண்டி, வாகனம், சொத்து அமையும் அப்படின்றது விதி. அதுபடி ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து அவர் வீடு வாங்கிட்டார்ன்றது வந்துருச்சு. அந்த அன்னைக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. அப்ப இந்த ஜாதகர் வந்து வீட்டிற்காக ஒரு சிறிய கடன் வாங்கணும் அப்படின்னு வருது. கோச்சார சனி இருக்கும் 6ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஏழுன்ற சூழ்நிலை ஸ்தானத்துக்கு வந்து 12ஆம் வீடாக வரும். அப்போ சூழ்நிலை காரணமா இந்த ஜாதகர் கடன் வாங்கணும்னு வருது. வருமானம் சொல்றது சந்திர பகவான் அவர் எங்க இருக்காருனாக்க ஏஎல்பி 12ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ வருமானம் வந்து விரயமானம்னு இருக்கு, கடன் வாங்கணும்னு வருது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம். கேதுன்றது என்னங்க? எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்துவார் கேது பகவானும் இந்த ராகு பகவானும். 11 அப்படின்றது உபரி வருமானம், லாபஸ்தானம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பாருங்களேன். 11 அப்படின்றது வந்து உபரி வருமானம். ஓகே. சந்திரன் வந்து 12ல் விரையாதிபதியா இருக்காரு. அப்போ வருமானம் வந்து விரயமானம்னு இருக்கு. சனி பகவான் 10ல் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் என்ன பண்றாரு, அந்த அந்த விரயத்தை வந்து சுபவரியமா மாத்திக்கிறாரு. எப்படி? சூழ்நிலை காரணமா எதிர்பாராம ஒரு வீடு வாங்குறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி டிகிரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 டிகிரி 52 பாகை இருக்கு. கோச்சாரத்துல வந்து சனி பகவானோட டிகிரி பாத்தீங்கன்னா கரெக்டா 11 டிகிரி 33 பாகை. சரியா 1 டிகிரி
அப்ப இந்த நிகழ்வு வந்து கட்டாயம் நடந்தே ஆகணுன்றது விதி. அதுபடி இந்த ஜாதகர் வீடு வாங்கிட்டார். எவ்வளவு துல்லியமா வருது பாத்தீங்களா? நடந்து முடிந்த நிகழ்வு எப்படி இவ்வளவு சிம்பிளா ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வேற எந்த கிரகத்தையுமே போட்டு அடைக்கல. வெறும் 4ஆம் பாவகம் நட்சத்திரம் அதிபதி இந்த இந்த கிரகங்களை வச்சே வந்து நடந்து முடிந்த நிகழ்வு வந்து அவ்வளவு துல்லியமா பர்ஃபெக்டா வந்து நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில வந்து தெளிவா தெரியுது. இதுதான் நம்ம அட்சயலக்ன பദ്ധதி. இது பொறுக்க முடியாம தான் 1008 கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத வீடியோ எல்லாம் போட்டு அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. நம்ம முன்னேறிட்டே போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதியை நம் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.